விஸ்டோ பிரமா பத்திரம் டாக்குமெண்ட்ஸு மந்திரத்தால் கட்டிட்டார். அந்த பத்திரத்துக்குள்ளே என்னடா கட்டிருக்கான்னு பார்ப்பார். அந்த படிப்பு உள்ள கணக்கு இவர் தான் எடுக்க முடியும், கடவுள் தான் எடுக்க முடியும். என்னடா போட்டிருக்கான் 150 வருஷத்துக்கு 200 வருஷம் என்னடா இருந்துச்சு பாருடா. நீ எத்தனை அடிடா இருக்க? இல்லை நீ என்ன யானை மாதிரியாடா இருக்க? இடத்த படுத்து விடுறதுக்கு இடம் வீடு டாக்டராக கட்டி போட்டு வச்சுருக்க. அந்த கேள்வி வரும். சொட்டுன்னு ஒரு ஆள் அடிப்பான். ஓட்டு போட எப்படி வரிசைக்கா நின்று கையை போய் தட்டுறதுக்கு ஓடுதையில அந்த மாதிரி நீதிமன்றத்தில் நிற்கணும். புது நீதிமன்றம் புது கணக்கு எடுக்கலை துவச்சி போடுவார். முக்கால் சத்தியம் புது நீதிமன்றம் போடுவார், டைம் போடுவார். அது எப்படி செக் பண்ணணும், எப்படி எடுக்கணும், எப்படி கணக்கு போடணும் அந்த டைம் போடுவார். ஓடையில் துவச்சி விட்ருவார். ஏன்டா நாங்களாம் கணக்கு போடுறது உங்களுக்குலாம் கேனத்தனமாக இருக்காடா? பத்திரம் போடாத, பத்திரம் பதியாத, பத்திரம் வாங்காத, பத்திரத்தை கொடுத்து கையில் பேப்பர் வாங்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏப்பா விரித்து போட்டு ஆடுதான் தமிழ்நாடு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலையும் விரித்து போட்டு ஆடுதான் அந்த பேப்பர். இந்த பேப்பரை இப்போ நொறுக்குவார். நொறுக்கி உள்ளே எல்லாம் வலையில் மாட்டி உள்ளே போயிடுவான். அவர் கேட்காருல ஓட்டு எதுக்கடா போடுத, அந்த பேப்பர் எனக்கு வேணும்னு சொல்லி இவன் சொல்லுவான். அப்படியா பணம் அடுத்தாப்புல எதுக்கடா அந்த பேப்பர் வாங்கி வீடு கட்டணும், இடம் வாங்கணும், 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கணும், கார் வண்டி வாங்கணும், மாளிகை கட்டணும், அதுக்காகத்தான் அந்த ஓட்டு போட்டோம்னு இவன் சொல்லுவான். அப்படியாடா அப்போ பேப்பர் அடிச்சு விட்டது அவன்டா அரசியல்வாதி. அப்போ அவனை பிடிப்பார். மாற்றி மாற்றி பிடிக்கல அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக உள்ளே போயிடுவான். ஒருவே இருக்க மாட்டான், வார்டு வரைக்கும் இருக்க மாட்டான். துவைச்சி விட்டே உள்ளே கொண்டு போயிடுவார். அதுதான் ஓட்டு முத்திரை பிடிக்காரு. ஓட்டு முத்திரையாடா நான் ஓட்டு முத்திரையாடா போடுறதுக்கு நான் கொடுத்தேன் பூமியை. இந்த 76 வருஷம் கொடியை தூக்கி பாலாக்கி வச்சுட்டான். அதுக்கு முன்னாடி விவசாயம் இருக்கிற இடம் முடி மண் சோறை கட்டிட்டு அதாட்டு சாப்பிட்டு நல்லபடியாக போச்சு. இந்த ஓட்டு முத்திரை தூக்குனா, கொடியை தூக்குனா, ஜோலியை முடிச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் கெட்டட பில்டிங். அதான் பத்திரத்தை மந்திரத்தால் எலுமிச்சம்பழம் கனியால் கட்டிட்டார். இப்போ சப்புன்னு கிடக்கணும். அடுத்து எதை கட்ட போகிறாரோ கட்டியாச்சுன்னா ஓட முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது. முக்கால்